Winners Joy Time. வணக்கம் நேயர்களே, வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்க ஏஆர் அல்டிமேட் இன்ஸ்டிடியூட்டோட வாஸ்து பேராசிரியர் யோகஸ்ரீ மணிபாரதி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், அதாவது மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏழையாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும், அப்பர் கிளாஸாக இருந்தாலும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு அஸ்ட்ராலஜி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுது, ஜெம்மாலஜி எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நியூமராலஜி, வாஸ்துலே நிறைய பிரிவுகள் இப்படின்னு நிறைய பேர் வராங்க. நீங்கள் இப்போ வாஸ்துவாலேருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் விட இது வாஸ்து சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படின்னு சொல்லுங்கள் சார். அதாவது எல்லாத்தை விட வாஸ்து சிறந்தது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது வாஸ்து. இப்போ ஏன்னா விரல் இருந்தால் மோதிரம் போடலாம், கழுத்து இருந்தால் செயின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ கழுத்து அப்படிங்கும் பொழுது அது என்ன அப்படின்னா வாஸ்து. மண். இப்போ உடலே 5 பிரிவு: மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ இந்த உடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் பிரிவு. அப்போ மண் பிரிவுக்கு நம்ம இருக்கக்கூடிய அமைப்புகளில் ரத்தம் அப்படின்னா நீர், காற்று அப்படின்னா உங்களுக்கு காற்று வாயு, அக்னிங்கிறது ஆன்மா, பிரபஞ்ச தொடர்புனுடைய நம்மளுடைய துரியாதீன அமைப்புகள் பிரபஞ்ச தொடர்பு. அப்போ இந்த கான்டாக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்துலேருந்து செய்திகள் நமக்கு கிடைச்சாதான் சமுதாயத்தில் நாம் யார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போது இந்த மண் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த உடம்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே மற்ற அமைப்புகள் பூரா துணை. இந்த உடம்புக்கு மொத்த கூடு எது? வீடு. இப்போ ஒரு பறவை ஒரு இடத்துல போய் அண்டி இருக்குது அப்படின்னா அதனுடைய சொந்த இடத்துக்கும் மற்ற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்களே இன்னொரு நண்பன் வீட்டுக்கு போய் இருப்பதற்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் உரிமையாகவும் ஆட்சியாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு. அதுபோல் நம்ம என்ன அப்படின்னா இப்போ ஜெம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு பார்ட்டு. உங்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய வேகம். ஹராஸ்கோப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறுத்தவே முடியாது, அது போயிட்டே இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆற்றலை சுற்றி வரக்கூடிய தன்மைங்கிறது மாறாது. மாற்றக்கூடுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடியதும் கூடுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தான். ஏன்னா ரெகுலேட்டர் மாதிரி. இப்போ உதாரணமாக இப்போ உங்களுடைய டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் சேனலுக்கு ரிமோட் பண்ணும் பொழுது எந்த சேனலை கமெண்டிங் பண்ணுறீங்களோ அதற்குண்டான மகிழ்ச்சின்னு கிடைக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி பிரபஞ்சத்தினுடைய சுற்றுகளை ரிமோட் பண்ணக்கூடியது கட்டடம். அப்போது அந்த கட்டடத்துக்குள் நீங்கள் உங்களுக்கு ஜெம், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஹராஸ்கோப். ஆனால் சந்ததியர்கள்னு மொத்தமாக நீங்கள் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீடு. அப்போது ஒருத்தருடைய நேரம் குறைவாகவோ அல்லது பிரச்சனைக்குரியதாகவோ இருந்தாலும் மற்றவருடைய நேரத்தினுடைய அமைப்புகளில் துணை. அதனால தானே வள்ளுவரே துணை கோடல்னு சொல்கிறாரு, துணை வழியும் தோல் வழியும் அப்படின்ட்டு. உனக்கு நீ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கேன், உனக்கு யார் யார் அப்படின்னு ஒரு கணக்கு. நீங்களே பவர்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அடிஷ்னல் பவர் கிடைச்சா இன்னும் ஜாம்பவான்னு அர்த்தம். உண்டா இல்லையா? அதே நேரத்தில் உங்களுடைய பவரே கம்மியாக இருக்கல, அடிஷ்னல் பவர் பத்தாதுங்கிறேன் நான். ஆக இப்போ நான் கூட தான் ஜெம் போட்டிருக்கேன், நான் கூட தான் ஜாதக அடிப்படையில் எல்லாம் பார்த்துட்ருக்கிறேன். அதே நேரத்தில் இதனுடைய ஒட்டுமொத்த கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு. ஆக சேனல் எத்தனை வேணாலும் வரலாம், அந்த டிவி பெட்டின்னு ஒன்று கரெக்டாக இருந்தால் தானே சேனல் அத்தனையும் கொண்டு வர முடியும். அது போலத்தான். அப்போ என்னென்னா இது எல்லாம் குறை அப்படின்னு நான் சொல்ல வரல, இது மட்டும் நிறை தருமா என்றால் தராது. அப்போ முழு வாஸ்து அமைப்பு அப்படின்னு கொடுத்தால் நிம்மதி நிச்சயம். ஏன்னா நிறைய இடத்துல 10 கையிலையும் 10 விதமான மோதிரங்கள் எல்லாம் போட்டு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்த பிறகு தீர்வுன்னு நான் தந்திருக்கேன் அப்படின்னா அதனுடைய அழுத்தமான தன்மையை வாஸ்துவில் நான் எடுத்த பாகம். சார், இப்போ விளை நிலங்கள் அப்படின்னா அதை தெய்வமாகவே வழிபட்ட காலம் இருந்தது. இப்போ அந்த விளை நிலங்களையே கூறு போட்டு பிளாட் போகிறோம், அப்பார்ட்மெண்ட் போகிறோம், அதுவும் வாஸ்துபடி பிரிக்கப்பட்ட பிளாட்டுகள் அப்படின்லாம் சொல்லி விற்பனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாவமான விஷயம் அல்லவா? நிலங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை அழிச்சு நம்ம வசிக்கிறதுக்கு இடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு கான்செப்ட் அது சரின்னா அதுலேயே இன்னொன்றும் சரின்னு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக நம்ம ஃப்ளாட்டு பிரிக்கிறது அப்படின்னு எடுக்கும் பொழுதே பசுக்கள் மேய்ந்த பூமி மிகவும் நல்ல பூமின்னு எடுக்கிறோம்.
இப்போ விளைநிலங்கள்லாம் பசுவெல்லாம் விட்டு மேய விடுறதுன்னு விட்டுருக்குறோம். அப்போ சாஸ்திரப்படி அது நம்பர் 1 ஆகிடுது. அங்கே விளைந்ததை பக்குவப்படுத்தக்கூடிய கூடங்கள் தயாராகுது ஒவ்வொரு ஃப்ளாட்லையும். 2வது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிற்சாலைகள்லாம் வந்த உடனே அதை சுற்றி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வந்து பொதுவான அமைப்புகள்லேயே பாதிப்பாயிடுது. அதாவது விளைச்சலுக்கு ஒத்து வராத நிலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது இப்போ தொழிற்சாலையெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் பாதிப்பு அப்படிங்கிற நிலையில் வந்துடுது. 2வது அதை அனுசரித்து நம்ம வந்து இப்போ குடில்கள் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் வர்றோம். அப்போ வந்து அந்த விளைநிலங்களை வந்து எந்த வகையிலையும் பயனில்லாமல் தரிசாக இருப்பதை விட வாழ்க்கையை பயிர் செய்யும் விளைநிலமாக இப்போ மாறுது. அது ஏன்னா வம்ச வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயிர் அப்படின்னு அர்த்தம். 1000 காலத்து பயிர்னு சொல்கிறீங்களே, அந்த பயிரெலாம் ஒரு போக பயிர், மீறிப்போனால் 6 மாதம் அல்லது 3 வருடத்திற்கு மட்டும். இது அப்படி இல்லை, 1000 காலத்து பயிர். ஆகையினால் ஒன்றை தனித்தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்றை பொதுத்தன்மைக்கு தக்கபடியாக மாற்றும் பொழுது 1000 காலத்து பயிராக விளைய வைக்கக்கூடிய விளை நிலமாகத்தான் மாத்திரமே தவிர அதை கூறு போட்டு விற்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஆனாலும் காய்கறிகளை எல்லாம் கூறு தான் போடுவாங்க. நாம் இங்கே வந்து குடும்பத்தை ஒற்றுமை என்ற ஒருமைப்பாடு என்ற ஒரு கூறினை ஏற்படுத்துறதுனால இது பாவமே அல்ல. ஏனென்றால் காடுகளை அழித்தால்தான் கட்டடங்கள் வரும். அப்போ வந்து மன்னனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளையே எடுத்துக்கங்களேன், ஒரு அசுரனை அழித்த பிறகு தான் ஒரு வேள்விக்கே சிறப்புன்னு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த இடத்தில் ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு கடவுளே நினைக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த 1000 காலத்து பயிர்கள் இந்த இடத்தில் விளைந்து செழிக்க வேண்டும் என்று கடவுளின் ஆசீர்வாதம் இருப்பதால் அது பாவமாகவே இருக்காது. நாங்கள் கூட இப்போ நிறைய இடங்களில் ஃப்ளாட் வந்து எங்களுடைய ப்ரொமோட்டரோட போட்டுட்ருக்குறோம். நிறைய ஃப்ளாட்ஸும் இருக்குது. தாராளமாக அதில் எல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உண்மையில் வாஸ்துப்படி பிரிக்கப்பட்ட இடங்களே அவை. விளைநிலங்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாஸ்துப்படி வந்து வச்சுருந்தா அவங்களுடைய விளைநிலங்கள் பாதுகாக்கப்படுமா இல்லையா? கண்டிப்பாக படும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ காலி இடங்களுக்கு வாஸ்து பேசாது அப்படின்னு ஒரு பொதுமையான கருத்தை எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. காலி இடங்களுக்கு பேசாது அப்படின்னா ஒரே ஃப்ளாட்டாக அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் பேசாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பு அப்படின்னு போட்டு நமக்குன்னு ஒரு பாகம்னு எடுக்கிறோம். விளைபொருளுடைய தன்மைக்கு தக்கபடி அந்த பூமியில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னென்ன நட்சத்திரத்துக்கு இன்னென்ன தானியம் போடலாம் அப்படின்னெல்லாம் ஒரு காலகட்டங்களில் இருந்தது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவான அமைப்புகளில் நிலங்கள் இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக உணவு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இப்போ இன்றைக்கி யாரும் சாப்பிடலை. எங்கள் தாத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஒரு கவலை உருண்டைங்கிறது இந்த யானைக்கு கொடுத்த மாதிரி அப்படி எடுத்து உருட்டி சாப்பிடுவாங்களாம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெருசு. இப்போ நாங்கள்லாம் ஸ்பூனில் எடுத்து இப்படி சாப்பிட்ற கணக்காகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த வேகம் அப்படியே சுருங்கிருச்சு. கொஞ்சமாக எடுத்து ஸ்டைலாக சாப்பிட்றதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு யாரும் இப்போ சாப்பிடலை. ஜனத்தொகை அதிகமாகியும் விளைபொருட்கள் அதிகமாகியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்புகள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், நிம்மதியாக சாப்பிடணும், சந்தோஷமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாஸ்துப்படி வீட்டை கொடுக்கும் பொழுதும் வாஸ்துப்படி விளைநிலங்களை அமைக்கும் பொழுதும் அதிக மகசூல் கண்டிப்பாக கிடைக்கும். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். புது வீடு கட்டணுமா, உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா, புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Mani Bharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indra Nagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit
PSK Complex, second gate, Tuticorin 2. Every month, 4th week, Saturday and Sunday on Udumalaippettai. Mrs. Nagarani Manibarathi, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaippet, Tirupur District. Contact number 98432-27635, 94422-27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்கபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. Contact number 98432-27635, 94422-27635. சார், இப்போ வந்து இடைவேளைக்கு முன்னாடி வந்து விளைநிலங்கள் வந்து வச்சிருக்கவங்க வந்து வாஸ்துப்படி இருந்தால் பாதுகாக்கப்படும் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து விளைநிலங்கள் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து மழை வந்து பெய்கிறது அப்படிங்கும்போது அவர் வந்து சரியாக வச்சுருந்தா அவருக்கு மட்டும் மழை பெய்யுமா? ஏன்னா மழைங்கிறது வந்து விவசாயத்துக்கு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் தான் வந்து விளைநிலங்கள் முக்கால்வாசி வந்து வீணாகிறதுக்கு காரணமே. அவர் சரியாக வச்சுருந்தா அவருக்கு மட்டும் மழை பெய்யும் சொல்கிறீங்களா? அன்னைக்கே சொல்லியிருக்காங்களே, நல்லோர் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்ட்டு. அந்த ஒரு நல்லவராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் மழை பெய்யுது. ஆனால் மகசூலில் பார்த்திங்கன்னா இவருக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி பார்த்தா எல்லோரும் மனிதர்கள் தான். நான், நீங்கள், இந்த இருக்கக்கூடியவங்க, இந்த பார்க்கக்கூடிய நீங்கள், அத்தனை பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறோமா? இல்லை அத்தனை பேரும் ஒரே சம்பாத்தியத்தில் இருக்கிறோமா? அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி உணவை ஒரே மாதிரி ருசியாக சாப்பிட்றோமா? இப்போ இட்லி அப்படின்னு எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய சுவை வேறு, கர்நாடகத்தினுடைய சுவை வேறு, ஆந்திராவினுடைய சுவை வேறேன்னு இட்லியை வேக வைக்கிறதுலையே சுவையினுடைய தன்மை மாறுதா இல்லையா? அதுபோல் பண்பு அப்படின்னு கொடுக்கும் பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வித்துக்கு வீரியம்னு மாறும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு வேகம்னு கிடைக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆற்றலை பச்சையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த இலைகளுக்கு வேகம்னு வருது. எந்த அளவுக்கு அது வேர் மண்ணோடையும் ஆகாயத்தோடையும் உறவு அப்படின்னு வச்சுக்குதுன்னா மண்ணோட இருக்கக்கூடிய தன்மைக்கு ஆகாயத்தோடு உறவு வைத்து தான் இந்த பயிர் காய்த்து கனித்து வரக்கூடிய அமைப்பு. அப்போது அந்த ஆகாய பவரை பூமியில் நிலைத்து இருக்கும் தன்மையில் தான் எடுக்கும் ஊட்டம் அப்படின்னு வரும். இதைத்தாம்மா கட்டடத்துலையும் இருக்குது. உங்கள் கட்டடம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 72 குழந்தை பிறந்திருக்கிறதாக இன்றைக்கி சயின்ஸ் புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது 1 மணி நேரத்தில் அப்படின்ட்டு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரே லக்னத்தில் 10 குழந்தைகள் ஒரே ஆஸ்பத்திரியில் பிறக்கிறதும் இருக்கும். அந்த 10 குழந்தைகளும் ஒரே மாதிரி MCA வல்லவா படிச்சிருக்கணும். ஏன் படிக்கலை? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அவங்க உங்களுடைய கட்டடம்னு தெரியும். ஏன்னா கட்டடத்தினுடைய அளவுகள் கூட குறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்னு மாறிடுது. இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நீளம், அகலம், உயரம், அமைப்பு, உயர்வு தாழ்வு, வைத்திருக்கக்கூடிய மரம் மட்டைகள், செடிகள், நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய செடிகளில் உங்களை கவருவது அந்த பூமிக்கும் கட்டடத்திற்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கவருதல் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி லேண்ட்ஸ்கேப்பிங்னு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் லேண்ட்ஸ்கேப்பிங்லேயே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மோசமான செடிகளை எல்லாம் அழகுக்குன்னு வச்சுருந்தாங்க. அந்த கட்டடம் விற்பனைக்கு வந்தது. அதே கட்டடத்தை வாங்கினவருக்கு நான் போய் முதல்ல இதுகளை பூரா தூக்கி எறிங்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கை மாறுதல் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருந்தது. இப்போ நான் அமைச்சதுக்கு பிறகு 10 ஆண்டுகளாக ஒருத்தற்றே இருக்குது. ஏன்னா அந்த அழகுக்காக அத்தனை பேரும் அதே ஃபார்முலாவில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்னு மாறுனுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எது தேவையில்லையோ களை எடுத்தோம். களை எடுக்கும் பொழுது பயிர் செழிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இங்கே வந்து அதாவது வாஸ்துப்படி நல்ல அமைப்புன்னு நம்ம கொடுக்கும் பொழுது இங்கே களையே அதிகமாக வராது. அதுதான் இதில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அப்போ களை அதிகமாக வரலைன்னா பயிர் செழிக்குதுன்னு அர்த்தம். கூட 4 கிலோ கிடைக்கும், 4 மூட்டை கிடைக்கும். ஆகையினால வாஸ்துப்படி கட்டடம் மட்டும்தான் இல்லை, நீங்கள் கட்டடத்தை கொடுத்துட்டாலே அடுத்த செய்திகள் பூரா உங்களுக்கு சொல்லித்தரப்படும். சொல்லித்தர்றது நான் அல்ல, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு. சார், இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து வீட்டில் வந்து கிளம்பி வந்து வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து திரும்பி வர இடம் வந்து மறுபடியும் வீடு. அங்கே அமைதி கிடைக்கும் அப்படின் தான். ஆனால் அங்கே நுழைஞ்ச உடனேயே
அம்மா கூப்பிட்டு வந்து ஏய் உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா, மனைவி கூப்பிட்டு உங்கள் அம்மா இப்படிலாம் செய்கிறாங்க, அந்த வீட்டிற்குள்ளே ஏன் தான் நுழைஞ்சோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்கு உருவாகிற அளவுக்கு வந்து வெளியே இருக்க டென்ஷனோட வீட்டில் வந்து மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து பெருசாகிட்டே இருக்காது. எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க சயின்டிஃபிக் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் வாஸ்துக்கு சால்வேஷன் கொடுக்க முடியுமா சார்? ஏன் முடியாது? அதாவது இன்றைக்கி அத்தனை மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராமாஸ் பார்த்தீங்கன்னா, சீரியல் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பல்வேறு கதைகளை கொண்டு வந்து அத்தனையும் சண்டை முடிச்சு விடுறதும் பிரச்சனை உள்ளதுமாக தான் இருக்குது. நிறைய பேர் நம்ம பிரச்சனை மாதிரியே இருக்குதே, பார்த்தா அது வைப்போம் அடாடாடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நானும் கேள்விப்படுறோம். ஆனால் இந்த அமைப்புகள் பூரா நீங்கள் அந்த சீரியலில் வரக்கூடிய கட்டடத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் பிரச்சனை. ஆனால் அங்கே அந்த பிரச்சனை தான் நடக்கும். ஏன்னா அந்த ஸ்டைலை அந்த வீட்டை காமிக்கும் பொழுதே பாருங்கள், 4 செவரில் பெயிண்ட் போன மாதிரி காமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த வறுமையில் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கும் பொழுது நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து வறுமையை காமிக்கலாமில்ல? முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் வறுமை தன்னால் வருதுன்னு அர்த்தம். இப்போ சில கட்டடங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிக்கவே முடியாத அளவுக்கு பாலடைஞ்சு போயிருக்கும். என்ன பண்ணணுன்னே தெரியாது, 2 பேர் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா என் பையன் அங்கே இருக்கான் இங்கே இருக்காங்க, பணம் வந்துட்டு இருக்கும்பாங்க. ஆனால் பாலடைஞ்சு போயிருக்கும், பாசி படர்ந்துருக்கும். கட்டடத்து மேலே பார்த்திங்கன்னா மரமெல்லாம் முளைச்சிருக்கும். மரம் முளைக்குது அப்படின்னா சாபம் விடப்படுகிறதுன்னு அர்த்தம் அந்த கட்டடத்துக்கு. இதையெல்லாம் பெரியவங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஆகாத மரங்கள், வீட்டில் இருக்கக்கூடாத மரங்கள் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் இருக்கக்கூடாத செடிகள் அப்படின்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் நம்ம எதையுமே பார்க்குறது இல்லை, கேட்குறது இல்லையே. இப்படியே அந்த பிரச்சனைன்னு போகிறோம் இல்லைங்களா? நானும் மாமியாள் மருமகள் சண்டை வராமல் தடுக்கும் வாஸ்து அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தேன். அத்தனை டிவிலையும் ரிலே பண்ணப்பட்ட தலைப்பு. ஏன்னா பத்திரிகைகளுடைய ஹைலைட்டுக்கு நான் கொடுத்தது. ஏன் அப்படின்னா அனுபவபூர்வமாக வாஸ்துவில் தெற்கு பாகம் என்று சொல்லக்கூடிய சவுத் சைடு ஒரு கிணறு இருந்தால், அல்லது செப்டிக் டேங்க் இருந்தால், அல்லது ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தால், அல்லது பகை அம்சத்தில் படுக்கை அறையோ சமையல் அறையோ இருந்தால், இந்த இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும், அதே நேரத்தில் வடக்கு பாகத்தில் உயர்வாக இருந்தாலோ, வடக்கு கட்டடம் அடைபட்டு இருந்தாலோ, நிரந்தரமாக மாமியாளும் மருமகளும் சண்டைக்காரின்னு அர்த்தம். வரதட்சணை வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தாலும் இந்த அம்மாவுக்கு பத்தாது. ஏன் உச்சகட்டமாக கொலை என்ற நிலை கூட அந்த மாதிரி கட்டடங்களில் நடந்திருக்குது. சரி, இப்போ வந்து அதே வீட்டில் வந்து 2-3 மருமகள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 2 மருமகள் கூட வந்து நல்லா வந்து அந்த மாமியார் ஒத்து போகிறது, மற்ற 2 மருமகள் கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சார்? அப்படின்னா எல்லாரு கூடயும் தானே சண்டையாக இருக்கணும்? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த உறவு நிலை அப்படிங்கிற 16 பண்புகளில் மூத்த மருமகளுக்கும் மாமியாளுக்கும் பிரச்சனைங்கிற ஸ்தானம் இருந்தால் அது மூத்த மருமகளுக்கும் மாமியாளுக்கும் தான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா போட்டு கொடுக்குறதுங்கிற சின்ன மருமகள் கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாள். இன்றைக்கி கூட ஏதோ ஒரு நாடகத்தில் பார்த்தேன் நான். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த சிண்டு முடித்து விடுதல் அப்படிங்கிற தன்மையை சின்ன மருமகளுக்கு தூண்ட செய்யக்கூடியது அவளுடைய பாகம். பெரிய மருமகள் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த வீட்டினுடைய அமைப்பு. இதுக்கு 2க்கு நடுவில் யாரோ ஒருத்தங்க இருக்கணுமா இல்லையா? உச்சகட்டம்னு கொடுக்கறதுக்கு மாமியாளாக விடியும். அப்போது இந்த தன்மைக்கு சுமூகமாக அது பண்ணால் அத்தை உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு வரும். இல்லைன்னா வா வா குளத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னும், அல்லது வா வா கோவில் மாடை விட்டு முட்டை விடுறணுங்கிற சம்பவங்கள் தான் நடக்கும். இதே தன்மையை மாற்றி அமைக்கும் பொழுது அப்படியே எங்கள் அத்தை போல் உண்டா அப்படின்னு இருக்கும். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, வத்த குழம்பு வச்சா பாரு அந்த ருசின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வைக்கவே தெரியாத அத்தை இப்படி சொல்கிறீங்களேன்னு. ஏண்டி உன்னையை நான் பெருமையாக சொல்லலைன்னா என்ன நினைப்பாங்க? கற்றுக்கிட்டா போச்சு, இப்போ என்ன இதில் நட்டமாக போகுது? அவங்களுக்கு வந்து நீ அப்படி வச்சேன்னு சொன்னால் தான் பெருமையாக நினைப்பாங்க. ஒன்றும் தெரியாதுன்னு உன்னை சொல்ல முடியுமா? உனக்கு வத்த குழம்பு வைக்க தெரியலையா? வா நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு அதே அத்தை கூட்டிகிட்டு போய் அந்த வத்த குழம்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மருமகளை மற்றவர்கள் பக்கத்தில் உயர்த்தியும் அதே நேரத்தில் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறையை களைதலும் அப்படிங்கிற தன்மையில் அந்த அம்மா செய்கிறாங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது. அப்போது அந்த ஒற்றுமையை இப்படி கொண்டு போகணும். இவளுக்கு தெரிய இருக்கலாம். என் மனைவிக்கு கூட 18 வயசில் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எதுவுமே தெரியாது. அவங்க வச்ச குழம்பை இன்றைக்கும் நாங்கள் ரசிப்போம். அந்த குழம்பை வச்சிட்டாலே சொல்லிவிடுவோம். உடனே அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த அம்மா முகத்தில் அப்படி சிரிப்பு வரும். ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு அது செய்ய தெரியாது.
அதை நாங்கள் ரசித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே குழம்பு வைக்கும் பொழுதெல்லாம் அந்த அம்மா வயசு சிறுசாயிடுது, குறைவாயிடுது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி குடும்பத்தினுடைய அமைப்புக்கும் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்புன்னு இருக்காங்க. ஆக குடும்பத்தினுடைய அமைப்புகளுக்கு கட்டடத்தினுடைய சிதைவு, மனச்சிதைவுகளை ஏற்படுத்துவதால் இங்கே மாமியாள் மருமகள் சண்டை, கட்டடத்தில் தீர்வு நிச்சயம் தரப்படும். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். ஏஆர் அல்டிமேட் இன்ஸ்டிடியூட் presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Mani Bharati, Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit. Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit. Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit, PSK Complex second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaippettai. Mrs. Nagarani Mani Bharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaippet, Tirupur District. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்கபதி மேரேஜ் ஹால் ஏசி, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. கான்டாக்ட் நம்பர் 98432 27635 94422 27635. சரி, இப்போ வந்து இடைவெளிக்கு முன்னாடி குடும்ப விஷயம் பேசணும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நான் ஃபேக்ட்ரி வந்து சின்ன லெவலில் ஆரம்பித்தேன், நல்லா ஓடிட்டுருக்கு, நான் வாஸ்து எதுவுமே பார்க்கல, ஆனாலும் நல்லா வந்துட்டுருக்கேன், இன்னும் மேலும் மேலும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நான் பார்த்து பண்ணினா தான் நல்லா இருக்குமா, இல்லை நான் பார்க்காமலே நல்லா இருந்ததே எதனாலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கட்டட அமைப்புகளில் நீங்கள் பெரிய இடமாக வைத்திருந்து ஒரு சிறிய கட்டடமாக நீங்கள் கொடுத்துருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுலேயும் ஒரு வளர்ச்சின்னு நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் வந்து வாஸ்து சரிபார்த்து கொடுக்கறது தான் இந்த ஏற்கனவே வந்த வளர்ச்சியை மீண்டும் தொடர்ந்து நல்ல தன்மைகளாகவே கொண்டு செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டடம் வந்து எந்த இடத்துல டச் ஆகுதோ உடனே அதனுடைய உணர்வு மாறும். இப்போ நம்மளே பஸ்ஸில் போயிட்டுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து ஒரு இருக்கையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம்னா பக்கத்தால் இருக்கிறோடைய கையோ அல்லது ஒரு தூங்கிட்டு நம்ம மேலே சாஞ்சிட்டாலோ திடீர்னு நம்ம வந்து உஷாராகிறதோ அல்லது கோவப்படுறதோ பண்ணுவோம். ஏன்னா ஐயோ பாவம் அவர் ஏதோ தெரியாமல் பட்டுட்டார், இருக்கட்டும் அப்படின்னு மனசு சொல்லாது. டக்குன்னு யாராச்சும் கூப்பிட்டாங்களா அல்லது தொட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து வேகமாக திரும்புவோம். அதுபோல் இந்த கட்டடம் அப்படிங்கிற அமைப்பு எங்கே ஒட்டுதோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இணைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறும். அப்போ நீங்கள் நல்ல அமைப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா யோகமாக கொடுக்கும், கெட்டதாக தொட்டிட்டிங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்தங்கிய தன்மையை தருமே தவிர இது வாஸ்துனால தான் ஆயிருக்கும் அப்படிங்கிற தன்மையவோ அல்லது சிந்திக்கிறதுக்கோ உங்களை விடாது. ஒரு 2.5 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி அதற்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் கழித்த பிறகு தான், ஆக 5 ஆண்டு காலத்தை வீணாக்கின பிறகு தான் உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய குறை தெரியும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா 5 ஆண்டு கால லாபம் இழப்பு ஒரு பக்கம், கட்டடத்துக்கு நீங்கள் ஏற்கனவே செய்த செலவு ஒரு பக்கம், மீண்டும் வாஸ்துக்காக திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் மீண்டும் செலவு வந்து உங்களுக்கு தான். அதுக்கு பார்த்தே பண்ணிடலாமே,
இப்போ வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொன்னது என்னென்னா பார்த்து போடுன்னு அர்த்தம். அளந்து போடு அப்படிங்கும்பொழுது ஆற்றுல இங்கே போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி மண்ணில் போடுறது அப்படின்னு இல்லை. அந்த ஆற்றுல ஏன் போடுறதுன்னா அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து படகுகள் மூலம் போகும் பொழுது அளந்து அனுப்பு வியாபார நிமித்தமாக சொல்லப்பட்ட பழமொழி. அப்போ வந்து என்ன ஆற்றுல சும்மா அள்ளி கொட்டுறாங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பழமொழிகளை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணிக்கிட்டும் போயிட்டுருக்குறோம். அப்போ என்னன்னா அந்த அமைப்புகளை எடுக்கும் பொழுது வியாபார நிமித்தத்திற்கு ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அடுத்து விரிவு பண்ணும் பொழுது என்ன பண்ண போகிறோம், விரிவு பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன வசதிகள் தேவை. ஏன்னா ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும் பொழுது ஒரு அமைப்பு கொடுப்போம் சார். அப்போ வந்து அந்த பிஸ்னஸ்மேன் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வந்து வாஸ்துபடி பண்ணணுமா, இல்லாட்டி அவர் இருக்க வீட்டை வந்து வாஸ்துபடி சரி பண்ணணுமா சார்? ரெண்டையும். ஏன்னா நல்லா இருக்கிறது அப்படின்னா வீடும் நல்லா இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இல்லைன்னா அவர் வளர முடியாது. ரெண்டாவது யோக பலன் அப்படின்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தாலும், உதாரணமாக இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து 1.5 கோடி ரூபாய் வருமானம் வரணும், எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துட்டுருக்குது, எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய சொசைட்டியில் நான் தான் கோடீஸ்வரனாகவே இருந்துகிட்ருக்கிறேனே. புரியுதுங்களா? இது எப்போ தெரிய வரும் அப்படின்னா இந்த 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம்னு வருஷத்துக்கு குறைஞ்சி வந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங்க்கு இது பற்றாக்குறைன்னு வரும்பொழுது தான் யோசிப்போம். அது மாதிரி ஆகக்கூடாது. அப்போ என்னென்னா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது வீட்டில் வருமானம் தங்குதா, நாம் வந்து பணம் இருப்பு வைக்கிறோமா. ஏன்னா கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கும். பல இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் பணமே இருக்காது. ஏன்னா நான் போன ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரர், ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு 1000 ரூபா தாள் முழுசாக இல்லை அப்படின்னு அவர் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், உண்மையிலே வந்து பாருங்கன்னு பீரோவை திறந்து காமிக்கிறார், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்ட்டு. ஏன்னா டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது, ஆனால் வீட்டில் வைக்க முடியல, கொண்டு போய் வச்சா அடுத்த உடனே பிரச்சனை. அவருக்கு மட்டும் இல்லை, இது வந்து எல்லாருக்கும் உண்டான கேள்வியும் இதுதான் சார். வீட்டில் வந்து இருக்கிற சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் வைக்கிறது தான் தெரியுது, எங்கே போகுதுன்னே தெரியல, தங்கவே மாட்டேங்குது. அதாவது என்ன அப்படின்னா அப்போது தென்மேற்கு பாகத்தில் நாம் வந்து கஜானா வைக்கலாம், பீரோ வைக்கலாம் அப்படி நல்லா சொல்கிறோம். அந்த தென்மேற்கில் இருந்த அந்த பீரோவிலேயே பணம் இல்லைன்னு அவர் திறந்து காமிக்கும் பொழுது தான் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஏன்னா வெளியில் வந்து சொசைட்டியை மெயின்டைன் பண்ணுறோம், மனசுக்குள்ளே அழுகிறோம், அது கூடாது அப்படிங்கிறது வாஸ்து சொல்லுது. அதுக்காகத்தானே இந்த நேரத்தில் இந்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு காமிக்கிறார். அப்படின்னா அதிலேருந்து உஷார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம். ஏனென்றால் ஒரு தொழிலதிபர் நன்றாக வளர்ந்தால் 1000 குடும்பங்கள் பிழைக்கும். நேர்களே, இப்போ நிகழ்ச்சியை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது விளைநிலங்கள் வச்சிருக்க விவசாயி முதல் கொண்டு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிற பெரிய ஓனர்ஸ் வரைக்கும், ஏன் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற பெரிய பெரிய ஓனர்ஸ் வரைக்கும் வந்து பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து வாஸ்து மூலமாக கண்டிப்பாக சரி பண்ண முடியும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்று சொல்லி இதே நிகழ்ச்சியில் இதே நாளில் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். AR Ultimate Institute presents Winners Joy Time every Friday 11 p.m. Winners Joy Time. வணக்கம் நேயர்களே, ஒவ்வொருத்தரும் காலையில் கண் விழிக்கும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனையடா சால்வ் பண்ண போகிறோம், எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலையோடு தான் எந்திரிக்கிறாங்க. உதாரணமாக வந்து பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கே, பையன் ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்கிறான், எப்படி ஏற்பாடு செய்ய போகிறோம், இல்லைன்னா இன்றைக்கி கடன்களை எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையோட டென்ஷனோட தான் எந்திரிக்கிறோம். ஆனால் இந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம வீட்டை சரிப்படுத்துறது மூலமாகவே வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறதுக்காக AR அல்டிமேட் இன்ஸ்டிடியூட்டின் வாஸ்து பேராசிரியர் யோகஸ்ரீ மணிபாரதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து வாஸ்து மூலமாக நீங்கள் சரி செய்ய முடியும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சால் சரி பண்ண முடியும் சார்? இந்த பிரச்சனையை ஃபாரின் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கனவை லட்சியத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்னு சொல்லுங்கள் சார். முடியும். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா மயில் மேலே வந்து உலகம் சுற்றிட்டு வந்தார்
அப்படிங்கிறாங்க. ஏன்னா உலக அனுபவத்தை பெறுறதை இன்றைக்கி நம்ம ஃபாரின்னு சொல்கிறோம். இவ்வளவுதான். அன்னைக்கு வந்து விநாயகர் உள்ளூரில் இருந்து குடும்பத்தை அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிட்டாரு. பையன் பார்த்திங்கன்னா ஃபாரின் போயிட்டு வந்தார் அப்படின்னு. அப்போ மயில் மேலே போயிட்டு வரும் பொழுது அவருக்கு வந்து நிறைய செய்திகள் கிடைக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு மக்கள் நம்ம நாடு தென் உலகம் அப்படின்னு அமைச்சதாகவெல்லாம் ஆன்மீகம் சொல்லும். அந்த மயில் மேலே பறந்து அவர் போனதை நம்ம இன்றைக்கி ஃப்ளைட்டில் பறந்து போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு நம்ம முருகப்பெருமான் பாகம் அப்படிங்கிற தன்மை வந்து வடமேற்கு. அப்போ அந்த வாயவிய பாகத்தினுடைய தவறுகள் முட்டுக்கட்டையாக இருக்கும். உதாரணமாக வடமேற்கு பாகத்தினுடைய அடைப்பு இருந்தாலோ அல்லது வடமேற்கு பாகத்தில் ராகுகேது வாயில்களாக இருந்தாலோ அல்லது சனி சுக்கிரன் வாயில்களாக இருந்தாலும் தடை தரக்கூடியது. அப்போது அந்த வடமேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் நிவர்த்தி செய்யும் பொழுது கனவு வந்து கண்டிப்பாக மெய்ப்படும். ஏன்னா நம்ம லட்சியத்தோடு நம்ம போராடும் பொழுது அந்த லட்சியத்துக்கு துணையாக அந்த வீடு இருக்கணும். அப்போ வடமேற்கு பாகம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் தென்மேற்கும் வடகிழக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவிகள், உயர்வான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அமையும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போனாங்க, சிரமப்படுறாங்கன்னு இருக்கும். ஃபாரின் போகிற கனவு நிறைவேறும். அதனுடைய மோட்டிவேஷன் நமக்கு கம்ப்ளீஷன் ஆகணுமா இல்லையா, அதிக வருவாய் அப்படின்ட்டு. அந்த அதிக வருவாய் அப்படிங்கிற தன்மைக்கு மற்ற 2 பாகத்தையும் நாம் சரி செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெளிநாட்டு கனவை வெற்றியான கனவாக மாற்ற முடியும். சரி, வெளிநாட்டுக்கு கனவை நிறைவேறி அங்கே போய் வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திரும்பி வந்துடலாமா, ஆனால் கடனை அடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு மன உளைச்சலோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வீடை வந்து இங்கே சரி செய்கிறதுனால அங்கே எப்படி அவங்களுக்கு சால்வேஷன் கிடைக்கும்? இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறவருக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க. வெளிநாடு போய் பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்க? உங்களுடைய மொபைலில் பட்டனை தட்டினோன்னா லைன் கிளியர் ஆகுது. அப்போ உங்கள் மொபைலில் வந்து லைன் கிளியர் ஆகாமல் உங்கள் மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தால் என்ன ஆகும்? அதுபோல் இங்கே மொபைலை சரி செய்வது போல் நம்மளுடைய வீட்டை சரி செய்தால் கண்டிப்பாக, அதாவது இங்கே என்னென்னா அந்த ஈர்ப்பு, இங்கே மனைவி இருக்கும் பொழுது இந்த மனைவியிலேருந்து ஒரு செய்தி அலை அப்படின்னு போகும். இப்போ நம்ம முருகனை வந்து அரோகரா அரோகரானெல்லாம் கும்பிடுவோம். இந்த முனைகள் இணையக்கூடிய பாகம்ங்கிறது எண்ணங்கள் இணையக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். அப்போ அந்த 2 ஆறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வளையம். இந்த 2 வளையங்களும் நன்றாக இருக்க வேண்டும். குடும்ப பந்தம் நன்றாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும் என்றால் முருகனை கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆறா, அரோ அரா ஆறா, இந்த ஆறாக்கள் வந்து இணைய வேண்டும். ஆறாவினுடைய எண்ணங்கள் இணைய வேண்டும். இது ஆன்மீகம். ஆகையினால இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறா சர்க்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணும் பொழுது அங்கே கஷ்டப்படாமல் நல்ல வருவாய் ஈட்டி நல்லா இருக்கலாம். சார், இப்போ வந்து திருமணம் தடை வந்து இருக்குது இல்லையா சார்? அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து திருமண தடை, அவளுடைய ஜாதகத்தில் வந்து திருமண தடை இருக்குது, அதனால் வந்து தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஜாதகத்தில் தடை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வாஸ்துவால் வந்து நிவர்த்தி செய்ய முடியுமா? அதாவது திருமண தாமதம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் வந்து வர்ணிக்கப்படும். தடை அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய காரணங்களாக வந்து சொல்லப்படுறது இல்லை. தாமதம் அப்படிங்கிறது திருமணமே நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உறவு பண்புகளில் கிடையாது. ஏன்னா அது வந்து ஞான நிலைன்னு சொல்லி சன்னியாசி தன்மை போகிறது அப்படின்னெல்லாம் கணக்கெடுப்போம். ஆனால் சன்னியாசிகளே கிரகஸ்தர்களாக வந்ததாகவெல்லாம் ஆன்மீகம் சொல்லும். விஸ்வாமித்திரனை விடவா பெரிய சன்னியாசி இருக்க முடியும் ஆச்சுங்களா? அப்படியாப்பட்டவரே குடும்பஸ்தராக வந்து மாறுறார் அப்படிங்கும் பொழுது அந்த அமைப்பில் அந்த இடம் தந்த ஞானம், அதாவது குடும்பமா அல்லது வெறும் சந்நியாசமா அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்தில் அந்த ஞானம் என்ன, ஒரு பெண்ணை வந்து கவர வேண்டும், நாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் நடத்த வேண்டும் அப்படின்னு ஆணுக்கு அந்த அமைப்பு தரப்படணும். அதே மாதிரி பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கணவன் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இங்கே கொடுக்கணும். ஏன்னா உறவுகளில் வம்ச வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாகத்தை வந்து நம்ம வாஸ்துவில் எடுக்கிறோம். அதே நேரத்தில் திருமண பந்தம், மருமகன் வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு, மருமகள் வரணும் அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கும் கணக்கு இருக்குது. அப்போது ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சார் அமைப்பு அப்படின்னு நாங்கள் கணக்கெடுப்போம். அப்படி எடுக்கும் பொழுது குரு பார்க்கக்கூடிய தன்மை, லக்னத்துக்கு லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது 2, 7
உண்டான ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய தன்மை, நாளை சப்போர்ட்டுக்காக எடுப்பதுன்னு ஒரு 3 பாகம் கணக்கில் எடுப்போம். 2, 4, 7 அப்படிங்கிறதெல்லாம் திருமண பந்தத்துக்கு வருகிறதா அப்படின்னு நல்லா இருக்கும். அப்போ பாகங்கள் வந்து 3 ஸ்டெப்ஸு 6 ஸ்டெப்ஸ்னு வருது. இப்போ உதாரணமாக அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு ஆளாயிட்டானா அந்த வருடத்திற்குள் திருமணம் அப்படின்னு இருந்தது. அதுக்காக வந்து ஒரு ஜோதிட கணக்கு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ருது ஜாதகம் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஆளாகி 15 வருஷத்துக்கு பிறகும் அப்படிங்கிற கேள்விக்குறியில் 30, 32 நல்லா போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வெளி தொடர்பு அமைப்புகள் தடை, வம்ச வளர்ச்சிகள் வரக்கூடிய பாகங்கள் தடை, டென்ஷனாகவே இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அக்னி பாக தவறு. இதில் அதிகம் அக்னி பாக தவறும் வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஜலமூலையினுடைய தவறும் கைகோர்க்கும் பொழுது உறவுகள் பூரா பகையாகவே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சொந்தத்தில் மாப்பிள்ளை இருப்பார், ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் கட்டிக்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. இவங்க இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சொந்தத்தை நெருங்க விடாத அமைப்பு அப்படின்னா அவங்க போய் கோல் சொல்லிட்டாங்க, இவங்க போய் கோல் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. உங்கள் வீடு அந்த மருமகனை வரவேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த பாகங்களை எல்லாம் சரி பண்ணி அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோஷமெல்லாம் கழிச்சிருப்பாங்க. அப்படி கழிக்கப்பட்டும் ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த தவறு தான் காரணம். இதை நீக்கும் பொழுது இது சேலஞ்சு சவால் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வரல. அந்த குழந்தையினுடைய மன வாழ்க்கை மங்கள வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த வரனுக்கு நல்ல மனைவி அமையணும். ஆக குடும்ப வளர்ச்சி 2 பக்கத்துலேயும் பெருகணும். அப்போ தானே உறவுகள் வரும். இப்போ என் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு என் பொண்ணு சொல்லிட்டு போகிறான்னா அங்கே அத்தைன்னு ஒருத்தர் ஏற்கனவே இருந்து அங்கே அத்தை குடும்பம்னு இருக்கிறதுனால தானே அந்த போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஆகையினால் நாம் வீட்டை சரி செய்தால் திருமண தடை தாமதம் இதெல்லாம் நிவர்த்தியாகி கனவுலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வரனாகவும் மருமகளாகவும் அமையும். இது வாஸ்து தரக்கூடிய சத்தியம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Mani Bharati, Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit. Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit. Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit. PSK Complex, second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaipetai. Mrs. Nagarani Mani Bharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaipetai, Tirupur District. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்கபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. Contact number 98432 27635 94422 27635.
சார் இப்போ வந்து இடைவெளிக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜாதகத்தில் வந்து தாமதம் இருந்தாலும் நம்ம அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்த ஜாதகமே இந்த பையன் வந்து இப்படி தான் 8ஆம் நம்பரில் பிறந்திருக்கான், இவனுக்கு வந்து நல்ல இதாக வர முடியாது, இல்லை ஜாதகத்தில் வந்து அவனுடைய இதுவே வந்து கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி அமைப்பு வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு அமைப்பை வந்து வாஸ்து மூலமாக மாற்ற முடியுமா? அதாவது மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிற கணக்குகளில் சாமபேத தான தண்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தத்துவார்த்தமாக நிறைய சொல்லப்பட்டது பூரா சூழ்ச்சவமான கீவேர்டுன்னு அர்த்தம். இப்போ சாமபேத தான தண்டம் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம போய் சமாதானம் பேசுகிறோம், அடிக்க போகிறோம், அன்பாக பேசுகிறோம், கடைசியாக உதப்போம் அப்படின்னா எல்லாரும் உதைக்கிறதுன்னு போகிறது கிடையாது. அதாவது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்ச்சமம். அப்போ வந்து என்னென்னா ஆரம்பத்தில் இது கண்டுபிடிக்க தெரியலையா, அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டானவர்கிட்ட இப்போ உதாரணமாக ஒரு நோயாளியை எடுத்த உடனே போனோன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு போனோன்னே எடுத்தோன்னே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே டப்புன்னு தட்டிட்டு ஒரு பெரிய அருவாளை தூக்கிட்டு ஓடுறதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஃபஸ்ட் எய்டுன்னு பண்ணுறோம். அப்போ அந்த ஃபஸ்ட் எய்டுன்னு பண்ணும்பொழுது என்னென்னா அந்த உடல் தகுதி ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக 26ஆம் தேதி 8ல் ரொம்ப கொடுமை அப்படின்னு எடுத்து கூட்டி எண்ணும் 8 அப்படின்னு வந்தால் மிகவும் கொடுமை என்ன நியூட்ரலைசிங்னு ஒரு நம்பர் இருக்குது, அது இவனுக்கு பொருந்துமா அந்த நம்பரில். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 5ஆம் நம்பர்னால் 5ஆம் நம்பரில் எதில் வேணாலும் பேர் வைக்கலான்னு எடுக்கிறாங்க. கிடையாது. அந்த 5ஆம் நம்பருக்கும் இவனுடைய ராசிக்கும் இன்னொரு சார்ட் ஒன்று வருது, அதுக்கு உட்பிரிவுகளில் பொருந்துதான்னு பார்த்தா, ஏன்னா 5ஆம் நம்பரில் பேர் வச்சு 5ஆம் நம்பருக்கு இல்லை 8ஆம் நம்பருக்கு வச்சும் கொடுமையாக நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்லப்படுது, நாமளும் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 5ஆம் நம்பரே பகையாக ஆகிற அளவுக்கு அவனுக்கு ஜாதக அமைப்பு இருந்தால் அதே 5ல் பகையில்லாத 5 எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம ஏஆர் அல்டிமேட் இன்ஸ்டியூட் பெயரில் வேகம் மனையில் யோகம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துட்ருக்குது. இப்போது திருமண நாளும் பார்த்திங்கன்னா 4, 7, 8 இதெல்லாம் கூட்டி எண் ஆகாது அப்படின்னா மொத்தத்தில் வந்து கணவன் பிரிஞ்சு போகணும், அல்லது கணவன் அடிக்கணும் உதைக்கணும் பண்ணணும், அல்லது டைவர்ஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் வருதுன்னா, இப்போ நான் நிறைய கேஸுகளை டைவர்ஸுக்கு கோர்ட்டில் அப்ளை பண்ணதையே நாங்கள் சமாதானப்படுத்தி இன்றைக்கி அவங்க எல்லாம் அன்பாக இருந்து இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து வரவேற்கிற அளவுக்கு நாம் பண்ணியிருக்கிறோம். சார் அப்போ வந்து அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வீடு காரணமா இல்லை அவங்க திருமண தேதி காரணமா சார்? அதாவது வீட்டோடு சேர்ந்து இதெல்லாம் கோச்சாரத்தில் வந்து இணைஞ்சிருது. இப்போ என்ன அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், வாஸ்து. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றோம்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, பொண்ணு வீடு பார்க்க போகிறோம்னு தான் போவாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றோம், பொண்ணு வீடு பார்க்க போகிறோம். அப்போ அந்த காலத்திலலாம் வாஸ்து பண்புகள் வந்து கடைபிடிக்கப்பட்டது. எப்படி, வாஸ்துப்படி அந்த வீடு இருந்தால் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இங்கே வருவான், இங்கே வாஸ்துப்படி இருந்தால் நம்ம பிள்ளை நல்லபடியாக வாழ்வா. இதுதான் ஆரம்பத்தில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு முறை. இப்போ என்னடான்னா அங்கே போனால் ஷோகேஸ் வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் இருக்கா, பரவாயில்ல. ஆனால் அந்த ஷோகேஸ் பார்த்திங்கன்னா மகா மோசமான தன்மையில் இருக்கும். இன்றைக்கி சாதாரண நிலையில் இருக்கிறவங்க போனால் பேசி தீர்த்துக்கலாம்னு போகிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி டைவர்ஸ் லிஸ்ட்டுங்கிற மாதிரி வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அழகு வந்து ஆடம்பரத்தன்மையை தரும் பொழுது வாஸ்து குறைபாடு அப்படிங்கிற தன்மை இணைகிறதுனால தான் இந்த டைவர்ஸ்னு வருது. இப்போ நாம் வந்து வெறும் அந்த கஃபோர்டு தான் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு கஃபோர்டை நீக்கினாலே இங்கே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய மனோநிலை மாறும். இன்றைக்கும் வலது காலை வச்சு வா அப்படின்னு ஏன் மருமகளை வலது காலை வைக்க சொல்கிறோம்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டினுடைய இது வச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள் தேவகணங்கள் எல்லாம் இவளை வரவேற்க தயாராகுது. பூதகணம் நடுங்கி ஒடுங்கும், தேவகணம் வந்து வரவேற்க தயாராகும். அந்த அமைப்புக்கு அந்த வீடு இருக்கும் பொழுது தான் இந்த பொண்ணு வலது காலை வச்சு வரும் பொழுது அங்கே செல்வம் கொழிப்பதும், மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதும், வம்ச வளர்ச்சி வருவதும், குடும்ப ஒற்றுமை நிலவுவதுமாக இருக்கும். அங்கே ஏற்கனவே தெய்வ சங்கல்பங்கள் பூரா விலகி அந்த இடத்துல பூரா பூதகணங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கும் பொழுது அதே வலது காலை தான் வைக்கிறா. ஆனால் அது பேய் பிசாசாக வந்து பிடிக்கும் பொழுது இந்த பெண் வந்து மனோநிலை மாறுது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய தேவகணங்களை தேவகணங்களாகவே ஆக்கணும். ஏன்னா அஷ்டதிக் பாலகர்கள் அவ்வளோ வலுவானவங்க. அதில் ஒருத்தன் தான் எதிர்ப்பு இருந்தாலும் 2 பேர் அந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட்டு. அதனால தான் அந்த பாகம் மலை பாகம் அப்படின்னு சொல்கிறது. அங்கு மரமும் இருக்கும், நீரும் இருக்கும், நெருப்பும் இருக்கும், காற்றும் உறவாடும்.
அப்போ இந்த 4ம் சேர்ந்த பாகத்துக்கு வந்து கூட்டணி வைக்கும் பொழுது வாயவியம் அக்னி ஈசான்யத்துக்கு ஒரு நிருதி பங்கம் தரக்கூடிய தன்மை அப்படின்னு மாறினால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தரும். எனவே நம்ம வீட்டை வந்து கரெக்டாக கொண்டு போவோம். நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை, நம்ம வம்சம், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய பண்புகள் எல்லாம் நாம் அப்படின்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் இந்த கட்டடத்தினுடைய சூழ்ச்சமம் அப்படிங்கிறது எல்லாமே கீவேர்டு. ஆகையினால் கட்டடம் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ வந்து கட்டடத்தை நாம் சரியாக அமைக்கும் பொழுது அதற்கு உண்டான சூத்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம். அந்த கட்டுப்பாட்டில் கொடுக்கும் பொழுது வம்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோன்னு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா வாஸ்து பிரம்மம், மகாவிஷ்ணு சத்தியம் பண்ணப்பட்ட சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஸ்து சாஸ்திரம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Manibharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit, PSK Complex second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaipetai. Mrs. Nagarani Manibharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaipetai, Tirupur district. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்கபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. Contact number 98432 27635 94422 27635. சார், இப்போ வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுக்கு உண்டான சால்வேஷன் எல்லாத்துக்குமே வாஸ்து மூலமாக தர முடியும், வீட்டை சரி செய்கிறது மூலமாக தர முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நாங்கள் பல வீடு மாறியுமே எங்களுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பல வீடு மாறியுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்வும் கிடையாது, அதில் குறைஞ்ச பாடும் கிடையாது. இது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்து விழிப்பு இல்லாததுனால. ஏன் அப்படின்னா, இப்போ பல வீடு இவங்க போயிருக்கிறாங்கன்னா அப்போ எதுலேயுமே அந்த அவேர்னஸ் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கங்கிறோம் நம்ம. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்துக்காரரை நாங்கள் கூப்பிட்டுட்டே பின்னால் போக முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இதில் வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் வாஸ்துவை முதல்ல கற்றுக்கணும். சொந்த வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாலும் கூப்பிட்ருவாங்க, வீடு கட்ட போகிறோம், அதனால் இவங்களை நம்ம வச்சு நம்ம நல்லபடியாக கட்டிக்குவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் இந்த வாடகை வீடுன்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த வீட்டுக்கு வர்றதுக்குன்னா ஓரளவுக்கு இதோட பெட்டராக இப்போ ஊர் மாறி மாறி நம்ம போகிறோம் அப்படின்னா இவங்கெல்லாம் கற்றுக்கலாம். அப்போ வாடகை வீட்டுக்காரர்கள் முதல்ல வாஸ்து படிச்சுக்கணும். அப்படி படிச்சுக்கிட்டால் தெளிவு நிச்சயம் பெறலாம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஒரு வீடு ஒரு வீடு நம்ம போகும் பொழுது இன்றைக்கி வாடகை வீட்டுக்கு கொடுக்குறவங்க யாரும் வாசல் கூட நல்ல அமைப்பு தருவது கிடையாது. நான் பார்த்துட்டே இருக்கேன், எத்தனையோ வீடு போய் பார்க்குறோம். வாடகை வீடு பார்க்குறதுக்கே என்னை கூப்பிட்டாங்கன்னா 20 வீட்டில் ஒரு வீடு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பரவாயில்ல, இதிலேருந்து நம்ம இன்னென்ன காம்ப்ரமைஸோடு நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அமைச்சு கொடுக்குறோம். ஆகையினால இப்போ வாடகை வீடு வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது.
ஆனால் அந்த வீட்டு ஓனர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வாடகை நல்லபடியாக பயன்படும். இதே நேரத்தில் அந்த வீட்டுக்காரர்களும் அதே வளாகத்தில் அந்த காம்பவுண்ட்லேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதிகம் சிக்கலாக தான் இருக்கும். ஆகையினால நம்ம வீட்டை வந்து வாஸ்து வாஸ்து வாஸ்துனா வாழ்க்கைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடு மாறினாலும் நல்லா இல்லை எனக்கு இதுதானா அப்படின்னா, இப்போ சிலர் வந்து வீடு மாறுவதற்கும் இப்போ மேற்கு ராசி ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கும்னு இருந்தால் அவங்க தெற்கு ராசி வீடாக போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அத்தனை வீடும் அவர்களுக்கு பயன் தராது. அதே மாதிரி தெற்கு ராசி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கு ராசி வீடுகளாகவே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன் தராது. 100 வீடு மாறினாலும் பயன் தராது. அப்போ தெற்கே பொருந்தும்னு எடுத்தாலும் அந்த தெற்கு அமைப்புக்கும் மற்ற அமைப்புகள் பொருந்தி வரலைன்னா பொருத்தம் தராது. இப்போ என்ன சுற்றி முற்றி பார்த்தா தலை சுற்றுதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாஸ்துங்கிறது வெறும் 8 ஃபார்முலா அப்படின்னு கணக்கில் எடுக்கிறாங்க. வெறும் 2 தன்மை, ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண், 4 பாகத்துலேயும் ஆண் பெண் அப்படின்னு எடுக்கிறது. அப்போ அந்த 4 பாகத்தினுடைய ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு 8 பண்புன்னு ஆகிடும். இந்த 8க்கு 2 அப்படின்னு 16 உறவுன்னு கொடுத்துட்றாங்க. இது வீட்டுக்கும் இடத்துக்கும் நமக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 6561 உட்பிரிவுகள் ஒரு வாஸ்து ஃபார்முலாவுக்குள்ளே அடங்கிடுது. இப்போ ஜோதிடம்னு எடுத்திங்கன்னா 1,80,000 உட்பிரிவுகள். இதில் எது ஈஸி? 6000 கண்டுபிடிக்கிறது ஈஸி. 1,80,000 கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லைனாலும் அதை சரி பண்ணுவதற்கு நாம் தரக்கூடிய பரிகாரம் கோவில்கள். கோயில் அப்படிங்கிறோம், இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கோயில் அப்படிங்கிறதுல கடைசி வார்த்தை நம்மளுடைய லௌகீகம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த லௌகீகத்தை இணைக்கிறது என்ற அமைப்பில் இல்லம் அப்படின்னு இணையப்படுது. அப்போது அந்த இல்லம் அப்படிங்கிற இணைப்புக்கு அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். வாஸ்து ஃபார்முலாவை சிற்பசாஸ்திரத்தினுடைய அமைப்பு வேறு, அங்கு வந்து உலகியல் கிடையாது, ஞான மார்க்கம் மட்டும். இங்கே தாம்பத்தியம் மற்ற அமைப்புகள் என்கின்ற உலகியல் இருப்பதால் இதற்கு தனி அமைப்பு. இந்த அமைப்பை நாம் கொடுக்கும் பொழுது தான் குடும்ப உறவுகள் நல்ல அமைப்பு நல்ல பண்பு அப்படின்னு அமையும். சரி, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் வந்து வாஸ்து பார்த்து நம்ம சரி பண்ணிடலாம் வீட்டை அப்படின்னு ட்ரை பண்ணாலும் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியல. அதாவது வந்து சில சமயம் நேரம் தடையாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பணம் தடையாக இருக்கலாம். அதாவது வரவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பரிகாரமாக ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது முடியாதது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, முயற்சிக்காதது தான். பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, பரிகாரம் என்றால் சமாளித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கு வேணால் ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பூமிக்காரகன் செவ்வாய், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த முருகனை முதல்ல சரணாகதின்னு போய் ஒரு 2 நெய் தீபம் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றிட்டு வாங்க. முதல்ல ஜென்ரல் கான்செப்டுக்கு போங்க. அதற்கு பிறகு என்னை பார்க்கணுன்னு நினைங்க, கண்டிப்பாக அமைப்பு கிடைக்கும். ஏன்னா முதலில் வந்து அந்த ஒரு நாளில் ஒரு சில மணி நேரத்தில் வீணாக போவதை ஒரு சில நாள் வீணாகாமல் காத்தல், ஒரு சில நாளில் வீணாக போவதை ஒரு சில வாரம் வீணாகாமல் காத்தல், ஒரு சில வாரத்தில் வீணாக போவதை என்று வீணாகாமல் காத்தல் அப்படிங்கிற தத்துவம் தான் அந்த நெய் தீபத்தினுடைய அமைப்பு. முதல்ல அந்த நெய் தீபத்தை போடுங்க, அதற்கு பிறகு என்னை சந்தியுங்கள். சார், இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இடித்து அப்படி தான் திருத்தணுமா? இடிக்காமல் வந்து ஏதாவது பூஜைகள் செய்து இல்லை எந்திரம் வச்சு அந்த மாதிரி வந்து திருத்த முடியுமா சார்? அதாவது பரிகாரம் என்றாலே சமாளித்தல் அப்படின்னு சொன்னோம். இந்த சமாளித்தல் அப்படிங்கிறத நான் சொல்கிறது என்னென்னா, பொருளாதாரத்தில் சமாளித்தல் அப்படின்னு முதல்ல ஒரு முயற்சி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெறும் எந்திரம் வந்து ஓரளவு தான். இப்போ சிற்பத்துக்கு வந்து நாங்கள் எந்திரம் கொடுக்குறோம்னா சிற்ப சாஸ்திர அமைப்பில் வந்து விக்கிரகத்தை கொடுத்து அதற்கு நாங்கள் எந்திரம் கொடுக்கக்கூடிய தன்மை வேறு. வீட்டில் அத்தனை கோளாறையும் வச்சு எந்திரத்தை நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் பொழுது அது வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் டவர். இப்போ நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்கன்னா இன்னொரு பக்கம் உண்டான மொபைலுக்கு வந்து அது சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி உங்கள் கை மேலே இருக்கக்கூடிய வாஸ்து எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம் இதெல்லாம். அப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே இடத்துல வந்து அது கிளிக் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எம்எஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருது.
அப்போ என்ன காரணம் அப்படின்னா அங்கே மொபைல் சரியில்லை, இது போய் இணைய மாட்டேங்குது. அப்போ சர்ச்சை வந்து இது போராடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னாலும் கிளிக் ஆகி போகுது பார்த்தீங்களா? அப்போ வந்து காலதாமதமான மெசேஜுன்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மன்னன் போருக்கு போகிறான், போருக்கு போகணும் அப்படின்னா தளபதிகிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் புறப்படணும்னு சொல்லும் பொழுது மன்னன் போய் வெற்றி வாகை சூடி வந்த பிறகு மன்னா நான் போருக்கு தயாராகி விட்டேன்னு தளபதி சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். மன்னனுக்கு முன்னால் தளபதி போய் வெற்றியை ஏற்படுத்தி இருக்கணும். மன்னா நீங்கள் வர வேண்டியதில்லை, நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் என்ன இங்கே முரண்பாடு? அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அத்தனை பேரையும் சோர்வாக்குதுன்னு அர்த்தம் இந்த உதாரணத்தினுடைய அர்த்தம். அப்போ வந்து அந்த சோர்வு நிலையை போக்குவதுங்கிறது கண்டிப்பாக வீடு. அப்போ வந்து நீங்கள் வெறும் எந்திரம் அப்படின்னா இங்கேயும் அது அந்த டவர் போராட்டம் மாதிரி போராடும். அங்கே சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், முழு பலன் கிடைக்காது. நானே பார்த்துருக்கேன். நிறையா வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக கட்டி வச்ச இடங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா கட்டியிருப்பாங்க. அப்படியே நிலவுகளில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும். அந்த அளவுகளுக்கு இது போராடும், ஆனால் நிவர்த்தி பண்ணாது. நிவர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பை தரணும். புரிஞ்சுக்கிட்டா போதும், புரிய வச்சா போதும், அவன் நல்ல பொண்ணு. எத்தனை குடும்பத்தில் பேசியிருப்பாங்க. அப்போ புரிய வைத்தல் அப்படிங்கிற தன்மையை செய்யாமல் நான் போய் மந்திரம் போடுறேன், அதை பண்ணுறேன்னு இன்னொரு பக்கம் போய் கயிறை கட்டினா இங்கே எப்படி மருமகள் வந்து சொன்ன பேச்சு கேட்பா? ஆக குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், அந்தஸ்து, வளம், உயர்வு, கல்வியில் மேன்மை அப்படின்னு அத்தனையும் நல்லபடியாக அமைஞ்சு வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்துக்கலையை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி பின்பற்றினால் வெற்றி பெறுவது நிச்சயம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும், ஃபாரின் போகிற கனவாகட்டும், இல்லைனா கோர்ட் வாசலில் நிற்கிற கணவன் மனையாகட்டும், வாஸ்துவினால் அவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்னு சார் சொல்லியிருக்காங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இதே நாளில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். AR Ultimate Institute presents Winners Joy Time every Friday 11 p.m. வாழ்க்கைக்கு தேவை வீடு, வீட்டுக்கு தேவை அமைப்பு, அமைப்புக்கு தேவை வாஸ்து. AR Ultimate Institute presents Winners Joy Time from August 20th onwards every Friday 11 p.m.